சர்வதேச அரசியலில் பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானை 36 ஆண்டுகள் ஆட்சி செய்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் காமேனி கொல்லப்பட்ட நிலையில் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு இன்று இந்த இறுதி சடங்கு நடைபெறுகிறது. வழக்கமாக இஸ்லாமிய முறைப்படி 24 மணி நேரத்திற்குள் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் போர் சூழல் காரணமாக இந்த நிகழ்வு இவ்வளவு காலம் தள்ளி போய் உள்ளது. குறிப்பாக அமெரிக்கா உருவான 250வது ஆண்டு தினமான ஜூலை 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து காமேனியின் இறுதி சடங்குகளை தொடங்குவதன் மூலம் ஈரானிய அரசு அமெரிக்காவிற்கு தனது எதிர்ப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் சோகத்தில் மூழ்கியுள்ள இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கை எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்துள்ளது. நாங்கள் ஈரானை நரகமாக்கிவிட்டோம் என்று மிக கடுமையான சொற்களை பயன்படுத்திய ட்ரம்ப் ஈரானிய தலைவர்கள் தற்போது எங்களிடம் சமாதானம் பேச துடிக்கிறார்கள் என்றும் அவர்களின் இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்காக நாங்கள் ஒரு வாரம் அவர்களுக்கு விடுமுறை அளித்துள்ளோம் என்றும் நக்கலாக குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த பேச்சு சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான மக்கள் ட்ரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த இறுதி சடங்கில் மனதை உலுக்கும் மற்றொரு காட்சியும் இடம்பெற்றுள்ளது. காமேனியின் சவப்பெட்டிக்கு அருகிலேயே ஒரு மிக சிறிய சவப்பெட்டியும் வைக்கப்பட்டுள்ளது. அது அமெரிக்க தாக்குதலில் காமேனியுடன் சேர்ந்து பலியான அவரது 14 மாத குழந்தையான பேத்தியின் உடல் என்பது அங்கிருந்தவர்களை கண்ணீரில் ஆழ்த்தியது. இதற்கிடையே தந்தை காமேனி இறுதி சடங்கிற்கு அவரது மகனும் அடுத்த உச்ச தலைவராக பார்க்கப்படுவருமான முஸ்தபா காமேனி வரமாட்டார் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்புகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அவரை இலக்கு வைக்கக்கூடும் என்ற பாதுகாப்பு அச்சம் காரணமாகவே அவர் இந்த நிகழ்வை தவிர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் முழுவதும் 6 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும் மற்றும் மஷாத் ஆகிய புனித நகரங்களில் நடைபெறும் வழிபாடுகளுக்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதி காமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஒருபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் ட்ரம்பின் தற்போதைய கருத்தும் ஈரானின் நிலவும் கடும் எதிர்ப்பும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி என்பது இன்னும் எட்டாக்கனியாகவே இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த 6 நாட்கள் இறுதி சடங்கு நிகழ்வு உலக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.